ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை இந்த காலவேளையில நாம் தியானிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஜெபத்துக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டோம். காலையில வரவங்களுக்கு தெரியும், உண்மையாவே ஏன்டா இந்த புத்தகத்தை நாம எடுத்தோன்னு ஆயிடுச்சு. அவ்வளவு கடினமான வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகள் ரட்சிப்பை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. இந்த வசனங்கள் நம்மை ரட்சிப்பை நோக்கி கொண்டு போகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாத்திரை கசப்தான், மருந்து சில நேரத்துல கசப்தான், ஆனா அது தேவைப்படுகிறது. சரீரத்தை பேலன்ஸா வைத்துக் கொள்வதற்கு அது தேவைப்படுகிறது. 16ஆம் அதிகாரம் எசேக்கியேல் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். 2 நாளா அதை தியானிச்சோம். வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ஆண்டவருடைய இரக்கம், தயவு, கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி அந்த அதிகாரத்துல நம்மால புரிந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து இந்த காலவேளையில 18ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்கின்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேலிலே இனி இதை குறித்து இது மாதிரி சொல்லப்படுவதில்லை. ஜெனரேஷனல் கர்ஸ், சந்ததிகளின் மீது வரக்கூடிய சாபம், சந்ததிகளின் மீது வரக்கூடிய சாபம். ஆண்டவர் இந்த நாள்ல அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஒரு பழமொழி இருக்கிறது, அப்பா திராட்சை காய பூசிச்சான், யார் பல்லு கூசணும்? அவங்க மகன் பல்லு கூசுதான். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன அதனுடைய அர்த்தம்? இது ஒரு பழமொழி இருக்குது. வசனம், தகப்பன் செய்த பாவங்களை, முன்னோர்கள் செய்த பாவங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் நான் விசாரிப்பேன் இருக்குது. ஆனா இங்க ஆண்டவர் அது வேணாம் அப்படின்ட்டு இரக்கமுற்றவராய் இறங்கி வருகிறார். தகப்பன் செய்த பாவத்தை தகப்பனிடத்திலே தான் சரி கட்டுவேன், மகன் செய்த பாவத்தை மகனிடத்தில் சரி கட்டுவேன். தகப்பன் செய்த பாவத்திற்காக பிள்ளையை தண்டிக்க மாட்டேன், பிள்ளை செய்த பாவத்திற்காக தகப்பனை தண்டிக்க மாட்டேன். ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறது. இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும், பாக்கெட்ல லாஸ்டா பயன்படுத்திக்கலாம் இருக்கட்டும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தியானிக்கலாம். இது நாம இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். இந்த அறைக்குள்ள இருக்கிற எல்லா ஆத்துமாவும் யாருது சொல்லுங்க? எல்லா ஆத்துமாவும் என்னுடையவைகள். நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் என்னுடையவைகள், என்னுடையவர்கள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. எந்த ஆத்துமா சாவும் தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இயேசுநாதர் இந்த பிரசங்கத்திலே இதை பயன்படுத்தி இருக்கிறார். யோவான் ஸ்நானகனும் இயேசுநாதரும் இந்த 18ஆம் அதிகாரத்திலே வருகிறார்கள். யோவான் ஸ்நானகனும் இயேசுநாதரும் 18ஆம் அதிகாரத்தில் வருகிறார்கள். எப்படி என்பதை பின்னால நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும்
இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை தருப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் இங்க வந்துட்டானே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யார் நீதிமான்? ஒரு லிஸ்டே குத்துருச்சு. இந்த 4 வசனத்துல ஒரு லிஸ்டே இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், பொது வாழ்க்கையில நீதி நியாயம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். எப்படி ஒருவன் நீதிமானாக தீர்மானிக்கப்படுகிறான்? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. 6வது வசனத்தின்படி 6வது வசனத்தின்படி 6வது வசனத்தின்படி 6வது வசனத்தின்படி போன் அப்படி தூர வச்சுட்டு 6வது வசனத்தின்படி எசேக்கியேல் யாரு அவங்க தான் பாக்குறவங்க, கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணு போட்டுவாங்க. மலைகளின் மேல் சாப்பிடாமலும். எப்படி இது அப்படியே பச்சா என்ன மலை மேல சாப்பிடக்கூடாதாப்பா? ஏலகிரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம், உபாசமா இருப்பீங்களா? இப்ப மலை மேல சாப்பிட்டா தப்பா? பேர்னம்பட்டில் ஒரு பாஸ்ட் நம்ம சார்ஜ் சர்ச்சில் ஒரு சகோதரி வந்து இந்த கேள்வி கேட்டாங்க, மலை மேல சாப்பிட்டா என்ன தப்புன்னு. ஓகே, மலை மேல சாப்பிட்டா தப்பு இல்லை. ஒரு மலையை பார்த்தா என்ன பண்றீங்க? ஒரு மலையை பார்த்தா என்ன பண்றீங்க? கோயில் கட்டிடுறீங்க, நம்ம தானே சிலையா நட்டுறீங்க. அங்க போயிட்டு கொலை தெய்வத்துக்கு சொல்லுங்க கடை வெட்டி அங்க உட்காந்து சாப்பிடுறீங்க. அத சொல்றாரு. பிக்னிக் போய் சாப்பிடுறது யார் வேணான்றாங்க? அது இல்லை. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாமலும் மலைகளின் மேல் சாப்பிட நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோட சேராமலும். 7ஆம் வசனம் பாருங்க. ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம். முதல் வசனம் பர்சனல் டிசிப்ளின், 2வது வசனம் சோசியல் பிஹேவியர், சமுதாய பார்வை எப்படி இருக்கணும்? 7ஆம் வசனத்துல ஒருவனையும் ஒடுக்க கூடாது, ஒருவனையும் கொள்ளையிடக்கூடாது, கடன் வாங்கினவுக்கு அடமானத்தை திரும்ப கொடுக்க வேண்டும். இது என்ன அடமானத்தை திரும்ப கொடுக்கிறது? இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன், என்ன சொன்ன, என்கிட்ட ஒரு கம்பளி இருக்குது, இதை வச்சுக்கோ, பிளாங்கெட், காலையில இதை வச்சுக்கோ, சாயந்தரம் வந்து நான் வாங்கின கடனை கொடுத்துட்டு இந்த கம்பளியை மீட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டான். ஆனால் அந்த மாலை அவனால அதை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. நீ உடனே அந்த காலுக்கு போட்டுக்கூடாது. அவன் கொடுத்த கம்பளிய இன்னொரு கம்பளி எக்ஸ்ட்ரா வந்துச்சுறான்ட்டு போத்திக்க கூடாது, இல்ல பெட் மேல போட்டுக்கூடாது. அன்று மாலை நேரத்துல நீ எடுத்து அவன் வீட்டுக்கு போய் கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு, கடன் வாங்கினவன் வீட்டுக்கு, கடன் கொடுத்தவன் போய்
இன்னைக்கு அப்படித்தான் உலகம். இன்னைக்கு அதுதான் உலகம். என்ன சில்லறைக்கு அவன்ட்ட தரம் போ சம்பளம் வாங்கணும்னு முதல்ல ஒண்ணு குத்தணுமா? வேற வேலை இல்லை எனக்கு, போ. இல்ல, நாங்க கேட்ட வார்த்தையை சொல்றோம், நாங்க வாங்கி கட்டிக்கிறது. ஓகே, இருக்கட்டும். கடன் வாங்கினவன் வீட்டுக்கு கடன் கொடுத்தவன் இந்த போர்வையை கொண்டு போய் அவன் இடத்துல கொடுத்துட்டு வந்துருன்னு ஆண்டவர் சொல்றார். அடமானம் வாங்கிக்கின்னு பொருளை வாங்கிக்கின்னு பணம் கொடுக்கறது பரவாயில்ல, ஓகே. ஆனா நீதியமான் யார் தெரியுமா? அந்த அடமானத்தை போய் என்ன பண்ணிடணும், திருப்பி கொடுத்துடணும். அப்ப அன்னைக்கு ராத்திரி குளிருக்கு அவன் போத்திக்கிறப்ப சொல்லுவான், அவன் புண்ணியமா. நடுநடுங்கும் பொழுது ரெண்டு ஒப்பீனியன் வரும். ஒண்ணு, யாரை திருப்பி கொடுத்துட்டியானா அவன் உன்னை வாழ்த்துவான், அது ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ இருந்த ஒரே கம்பளியை உங்ககிட்ட அடமானம் கொடுத்துட்டான், இன்னைக்கு ராத்திரி குளிருது, அப்ப அவன் கடன் வாங்கன்னு நினைக்க மாட்டான். அநியாயமா என் கம்பளியை பிடிக்குது, சொல்லுங்க, அநியாயமா என் கம்பளிய. கடன் வாங்குறப்ப இருக்கிற ஆர்வம் கொடுக்கறப்ப இருக்குதா நமக்கு? என்ன எல்லாம் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க? வாங்குறப்ப இருக்கிற ஆர்வம் கொடுக்கறப்ப இருக்கா? சோத்திரம். நீதிமானுடைய பட்டியலில் மன்னிச்சிடணும்னு சொல்லுது. அடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு. ஒரு பிளேட்ல, உங்க பிளேட்ல 4 சப்பாத்தி இருக்குது, திடீர்னு நான் வந்துட்டேன், 2 எடுத்து எனக்கு போட்டு இருக்கிறத பாதி கொடுத்தீங்கன்னா அப்பத்தை என்ன பண்றது, அதை வாங்கிட்டு டக்குன்னு பெட்ஷீட் போட்டு முடிட்டு தோத்துறையா வாங்கய்யா எப்படிக்கிறீங்கன்னாக்கா, சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு. அடுத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து. நீதிமானுடைய செயலை பாருங்க. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து. 8ஆம் வசனம், வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும். ஆனா நல்லா கவனிங்க, இஸ்ரவேலருடைய மெயின் பிசினஸே வட்டி கொடுக்கறது தான். பேங்க்னு ஒன்ன கண்டுபிடிச்சதே யார் தான்? இஸ்ரவேலர்கள் தான். அவங்க தான் பேங்க்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதே அவங்க தான். லோனு வட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களே அவங்க தான். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாதாரண மனுஷன், நீ வட்டி வாங்கு, உன்னை நீதிமான்னு நீ சொல்லிக்கணும்னா என்ன வாங்காத சொல்லுங்க, சத்தமா சத்தமா. வட்டி வாங்குறவன் குற்றவாளி. வட்டி தரன் கடன் கேட்டவங்க எல்லாம் யோக்கியமா? வாங்குறப்போ நம்ம கஷ்டத்துக்கு தான் வாங்குறோம், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா நம்மளால முதலை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை போதில்ல. அந்த நிலைமையில கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு மன்னிச்சிடணுமா? ஏசுநாதர் இந்த உவமையை சொல்லி இருக்கிறார். வட்டிக்கு கொடாமலும், உன்னால முடிஞ்சா உதவி செய். யாரும் ஐயா எனக்கு ஒரு 1 லட்சம் வேணும் வாங்கன்னு கேட்டாங்களா? இதான் என்கிட்ட 5000 ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க, இதை திருப்பி தர வேண்டாம், என்னால அவ்வளவு பணத்தை தர முடியாது, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடு. மாட்டினாங்கன்ட்டு மீட்டர் வட்டி பீட்டர் வட்டி எல்லாம் போட்டு 10 வட்டி 12 வட்டி எல்லாம் போட்டு எங்கேயோ விட்டது எங்க பிடிக்கலான்னு நினைக்காத, அது ஆசீர்வாதமா வராது. சாப்பாடு நம்முடைய பானையில பெருக வேண்டும். சாப்பாடு எங்க பெருகணும் சொல்லுங்க? நம்ம பானையில, நம்ம வீட்டு பாத்திரத்துல சாப்பாடு என்ன ஆகணும்?
மல்டிப்ளை ஆகணும். இன்னொருத்தனை வஞ்சித்து அல்ல. சொத்துரும். போலீஸை வாங்காமல், லஞ்சம் வாங்காம, கட்டிங் வாங்காம, கமிஷன் வாங்காம, போலீஸை வாங்காமல், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்களுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து அநியாயத்தின் பக்கம் போகாம நடுநிலையாய் நின்று நியாயத்தை சொல்லி 9ஆம் வசனம், என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த லிஸ்ட்டை எழுதுங்க. லிஸ்ட் எழுதிட்டு வரிசையா லிஸ்ட் எழுதிட்டு ரைட்டு தப்பு போடணும். இதெல்லாம் நான் கரெக்டாக்கிறேன், எதுல நான் மாட்டின்னுக்கிறேன்னா அங்க தப்பு போட்டு பாருங்க. அப்ப தெரிஞ்சுது நம்ம நீதிமானா இல்லையான்னு. சீரியஸ் விஷயம் இது. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லு. யார் பிழைக்கவே பிழைப்பான் சொல்லுங்க? நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளில் படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானவதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளியமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து போலீஸை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இந்த நீதிமானுக்கு ஒரு மகன் பிறந்து சொல்லப்பட்டதுக்கு முழுவதுமாய் விரோதமாய் நடந்தால் அவன் சாகவே சாவான். ஆனா முடிவு தான் சூப்பர். ஆண்டவர் எப்பவுமே முடிக்கிறது சூப்பரா இருக்கிறது. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, பேரப்புள்ள, பின்னும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதிபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தருப்பித்து சிறுமையானவனுக்கு நோ உண்டாகாதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியை போலீஸையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளின்படி நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அதனால தான் ஆரம்பத்துல சொன்ன சந்ததிகளுக்கான ஒரு சிந்தனை இது. தாத்தா, அப்பா, பேரன், 3 சந்ததிய சொல்லிட்டாரு. இந்த 3 சந்ததியில ஆண்டவர் சொல்றது என்னன்னா, யார் நீதிமாயனா இருக்கிறானோ அவன் பிழைப்பான், யார் அக்கிரமம் செய்கிறானோ அவன் மரிப்பான். 19ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தின் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். 20ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்க எப்படின்னா போங்கடா, நீதிமானா இரு, துன்மார்க்கனா இரு. ஆண்டவர் இப்ப உள்ள வராரு. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உள்ள வராத சீன், இப்ப ஆண்டவர் உள்ள வர சீன். 23ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நூறு 150 பேர் படிக்கிற பாடு இது. எல்லாம் பைபிள் விட்டுருங்க, டிவில வருது பாரு, எல்லாம் சேர்ந்து படிங்க சத்தமா.
அநியாயம் செய்து ஒருவன் சாகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இங்கத்தான் ஆண்டவர் வருகிறார். துன்மார்க்கரன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. நம்ம ஆனா ஈஸியா சொல்லிடுறோம்ல. ஒரு வீட்டுல மரணம் இல்ல ஏதோ ஒன்னாச்சு, என்ன ஆட்டம் ஆடிச்சு பத்தியா பொழுதோட போது சொல்றோமா இல்லையா? ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ரொம்ப அரட்டை அடிச்சுன்னு ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணுகிறோம், டக்கு சீக்கிரம் செத்துறாங்கல்ல. அந்த சாவுல நம்ம சொல்றது உள்ள அங்க போய் சொல்றது இல்ல. காரியத்துல நாங்கெல்லாம் பேசு கர்த்தருடைய வழிகளின் படி வாழ்ந்து மரித்தபடி நாள் நாங்க அப்படி போ. ஆனா நீங்க பின்னால சொல்ற கருத்து பத்தியா பொழுதோட போதுன்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவே என்னும் விதியம் இல்லை. துன்மார்க்கனை சாவடிக்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவர் சொல்றார். இந்த அன்பை எங்கே போய் நாம் ஒப்பிடுவது? எங்கே போய் நாம் இதை ஒப்பிடுவது? Where shall we find it? எங்க கண்டுபிடிக்க முடியும் நம்மளால இதை? ஒருவேளை நீதிமான் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருந்தா நியாயம். இங்க என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ இல்ல, அதை நான் விரும்பல. நான் எதை விரும்புறேன் தெரியுமா? அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னொன்னு பிரியம் இல்லை. அது என்ன தெரியுமா? நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அறுப்பு அறுப்புகளின் படியும் செய்வானாயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. எல்லா நீதியும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயே அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். ஆண்டவருக்கு ரெண்டும் பிரியம் இல்ல. ஏதோ பிரியம் இல்ல, துன்மார்க்கன் சாவறதும் பிரியம் இல்ல, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகுகிறது பிரியம் இல்ல. அவங்க அப்படிதான். அவங்களுக்கு நீ பதில் சொல்லும்படியா உன் தரத்தை குறைச்சிக்க கூடாது. உதாரணத்துக்கு 10 வீட்டுக்காரர் கூட சண்டை, இலக்கணமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் பைபிள தூக்கி வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் இறங்கிக்கலாம்னு இறங்கக்கூடாது. அவங்க பேசுறாங்க, பேசின்னு போட்டோம். வீட்டுள்ள போயிட்டு கதவு சாத்திக்கும். அவங்க பேசுறாங்கன்றதுக்காக அதே தரத்துக்கு நீ இறங்கி வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வேற, நீ வேற. உன் தரத்தை நீ ஏன் இழக்க வேண்டும்? உன் மரியாதையை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? அவங்க தரத்துக்கு நீ இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் தன் பாவத்திலே மரிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. துன்மார்க்கன் மரிக்கிறதும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆனா 31, 32 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். முடிக்க போகிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னால போன ஞாயிற்றுக்கிழமை நான் நினைக்கிறேன் இல்ல, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்பது நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். துன்மார்க்கரோட போட்டி வேணாம். நமக்கு கெட்ட வார்த்தை பேசுறவங்களோட போட்டி வேணாம். சண்டைக்காரங்களோட போட்டி வேணாம். அகங்காரர்களோட போட்டி வேணாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு வேணாம். புது பாதை ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. புதிய பாதை. அந்த புதிய பாதையிலே செல்லும் பொழுது
பாதுகாப்பாய் நாம நித்திய வாழ்வை அடைவோம். 32ஆம் வசனம் வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணா சொல்லுங்க? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமே என்ன சொல்லுங்க? மனம் திரும்புங்கள். இங்க இந்த 18ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள், உண்மையுள்ள இருதயத்தை பெறுங்கள். அநீதியோட நமக்கு போட்டி வேண்டாம், அநியாயக்காரரோட நமக்கு சண்டை வேண்டாம், சொல்லுக்கு சொல்லு வேணாம், ஸ்டேட்டஸ் போட்டி வேணாம், ஸ்டேட்டஸ் சண்டை வேணாம். ஸ்டேட்டஸ் போட்டி வேண்டாம், அது வேணாம், அந்த சண்டை வேணாம். யாருக்கோ செய்தி சொல்றதுக்கு உன் தரத்தை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? தலை கிழக்குனிறதெல்லாம் ஸ்டேட்டஸ் வாரில் இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரியுது. தலை நிமிந்துன்னுக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. கரெக்டா? நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு தழக்கு குஞ்சா, இது ஸ்டேட்டஸ் போட்டு பாக்குற ஆளு. நம்முடைய தரத்தை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் நம்ம பின்னால் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரத்தம் பொட்டன்னு, சரி போட்ட விடுன்னு சொல்லி பாருங்க, அது கண்டுக்காம போய் பாருங்க. நம்ம சமாதானத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும்? கர்த்தர் கொடுத்த அந்த 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 முதிர்ச்சியிலிருந்து சொல்றேன் நான். கர்த்தர் கொடுத்த அந்த பக்குவத்திலிருந்து நான் சொல்றேன். ஒரு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாட் நெசசரி. பட்டிமன்றத்தில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறோம். மேடையில பேசிட்டு வந்துடுறது இல்லையா? இது வாழ்க்கை. சொல்லுக்கு சொல் தேவையில்லை. ஒரு சொல்லோட அது போட்டோம், அதுக்கு மறு உத்தரம் சொல்லு வேணாம். நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்லை. நீ ஒன்னும் ஒருத்தர் சொன்னாரு, திருத்துவதாசு அவனா, ஒருத்தன் சொன்னா என்ன பார்த்து, அவன் ஃப்ராட் ஆச்சே சொன்னாரு எங்க சித்தப்பா. நான் சிச்சுக்கின்னு இருக்கட்டும் விடுன்னா, அப்போ என்கிட்ட ஏமாந்தவனை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்து. என்னிடத்துல ஏமாந்தவனை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்து. ஆண்டவருடைய சமூகத்துல நின்று சொல்றேன், பல பேர்கிட்ட நான் ஏமாந்து இருக்கிறேன். ஒருத்தர் மனம் அறிய நான் ஏமாற்றினதில்லை. பண விஷயத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நின்று சொல்றேன், 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கொடுக்கிற தகப்பன் எனக்கு உண்டு. டுநைட், இன்னைக்கு ராத்திரி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்த பிறகு அந்த அழைப்புல போறதுதான் நமக்கு சரி. அந்த அழைப்புல போறதுதான் நமக்கு சரி. திருச்சினே தான் பதில் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொருத்தர், எங்க மாமா உள்ள போது அந்த இந்த திருத்துவதாஸ் இல்ல, அங்க இருக்கிற வேற திருத்துவதாஸ்ன்னு சொன்னாரு. லயோலா காலேஜ் லெக்சரர்னு சொன்னார் திருமாமா. ஏன் இதை சொல்றேன்னா, மக்களுடைய ஒப்பீனியன், பொறாமை. பத்தியா ஞான பிரகாசம் பிள்ளை இவ்வளோ பெரிய காலேஜுக்கு அதுதான் ஒரே ரீசன். அதான் ஆண்டவர் கர்த்தாவை நான் என்ன பண்ண முடியும்? நீ பொறாம பண்ணீங்கன்னா ஆண்டவர் சீக்கிரம் இன்னும் சொல்ல போனா அதை விட பெரிய பில்டிங் கொடுக்க போறாரு. இங்க என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல ஏற்கனவே பார்த்துட்டேன் எவ்வளவு பெரிய பில்டிங்னு. அதை விட பெருசா கொடுக்க போறாரு. அப்போ கல்ல தேய்ச்சுக்குவீங்களா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு போட்டி வேணாம், வார்த்தைக்கு வார்த்தை பதிலு வேணாம், சொல்லுக்கு சொல்லு பதிலு வேணாம், கண்ணத்தை அடிக்கு அடி பதில் வேணாம். அடிச்சா கொஞ்சம் தலை கீழே போட்டு தான் வந்துடலாமே, கொஞ்சம் கீழே கொஞ்சம் தான் வந்துடலாமே. அவங்களே பெரிய ஆளா இருந்துன்னு போட்டோமே, அவங்க பெரிய ஆளா இருக்க போறது இல்ல.
உனக்கு முன்னால் அவர்கள் தாழ்மை அடைவார்கள். They will be humiliated before you. உனக்கு முன்னால் அவர்கள் தாழ்மை அடைவது நிச்சயம். நீ மட்டும் தாழ்மையா வந்து பாரு. உன்னை 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 அவமானப்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், துக்கப்படுத்தினவர்கள் உன் கண்ணு முன்னாலேயே தாழ்மைப்படுவார்கள். நீ பதில் சொல்லாத. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்றார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பார்த்துக்கிறீங்களா? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான் நீதியை விட்டு விலகுவது எனக்கு விருப்பம் இல்லை. துன்மார்க்கன் தன் பாவத்திலே மரிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு விருப்பம் இல்லை. அவன் மனம் திரும்பி நல்வழிப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜோரா கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும். இன்னைக்கு ஒரு இந்த 18ஆம் அதிகாரத்துல ஒரே செய்தி இதுதான்: தீமையோடு எதிர்த்து நிற்காதிருங்கள். புதிய ஏற்பாட்டில் அழகா சொல்லுகிறாங்க, தீமைக்கு தீமையோடு பதில் சொல்லாமல் தீமையை நன்மையால் மேற்கொள்ளுங்கள். இது இயேசுநாதருடைய வழி. தீமையை சத்தமா, தீமையை நன்மையினால் மேற்கொள்ளுங்கள். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். யார சொல்லலாம்? யாரோ ஒருத்தர் நம்மள திட்டாங்க, முத்து. ஏன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான். முத்து ஐயா அவர் என்ன ரொம்ப அப்படின்னு திட்டான்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் காதுல விழுந்துச்சு. இப்ப நான் முத்துவை ஃபேஸ் பண்றேன், செம்மக்கம் உருன்னு மகனே வெட்டிடுறேன் அப்படின்றதுக்கு மாமுத்தே தோல் மேல கை போட்டு உட்கார், வண்டியில உட்கார், நம்ம போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, டீ வாங்கி கொடுத்துட்டு, இப்ப எப்படி சாப்பிட்டியா முத்து, நல்லா இருக்குதா, உடம்பு நல்லா பாத்துக்கோ, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வந்து இறக்கிடு. அவன் அழுதுன்னு வீட்டுக்கு போலனா, ஏன்னா இவர் நம்ம எப்படி பேசணும், இவர் நமக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லின்னு போவோம், டீ வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லின்னு போவோம். இதுதான் தீமையை சொல்லுங்க நன்மையினால் மேற்கொள்ளுதல். சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவன் நமக்கு உண்டு. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, மனம் திரும்புங்கள். சொல்லுக்கு சொல் வேண்டாம், அடிக்கு அடி வேண்டாம், வார்த்தைக்கு வார்த்தை வேண்டாம், மாறாக மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர். இது வெறும் 2800 வருஷத்துக்கு முன்னால இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 8ஆம் தேதி இந்த நாளில இன்னைக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை விரும்பாத தேவன் நமக்கு இருக்கிறார், மன்னிக்கிறவர் நமக்கு இருக்கிறார். நீதிமான் நீதியை விட்டு விலகிறது நல்லதல்ல, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மரிக்கிறதும் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஆண்டவர் விரும்புகிறது மனம் திரும்புதல். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கெட்ட வார்த்தைகளை நினைவுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள்.